இந்த ஆச்சிரமத்தை வழிநடத்துகின்ற ஐயா அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்கி இங்கே தொண்டாற்றுகின்ற இளைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி முருகன் அடியார்களாகிய உங்களை வணங்கி கொண்டு என்னை அறிமுகம் செய்து வைத்த என்னுடைய அன்புக்குரிய சிவநாதன் அவர்களுக்கும் மதிப்பீட்டுரை நிகழ்த்த இருக்கின்ற தம்பி கைலைநாதனுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 318வது ஞானச்சுடர் மலரை வெளியிட்டு வைக்கின்ற ஒரு அரிய பாக்கியம் இன்றைக்கு கணப்பொழுதிலே எனக்கு கிடைத்திருக்கிறது. ஞானச்சுடர் என்று சொல்லப்படுகிற இந்த நூலை பொறுத்தமட்டிலே இலங்கையிலே பல சஞ்சிகைகள் வந்தன. ஆனால் எந்த வந்த வேகத்திலே அந்த சஞ்சிகைகள் காணாமல் போய்விட்டன. மல்லிகை என்று ஒரு சஞ்சிகை மட்டும் கொஞ்ச காலம் இங்கே வந்து கொண்டே இருந்தது. பின்னர் அந்த மல்லிகை சஞ்சிகையினுடைய ஆசிரியர் ஜீவா அவர்கள் அமரராகியதும் அந்த மல்லிகையும் அமரராகிவிட்டது. முருகப்பெருமானுடைய திருவருள் கூடிய இந்த ஞானச்சுடர் 318வது மாதமாக இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இந்த நூலை வாசிக்கிறார்கள். எங்கு போனாலும் நீங்கள் இந்த ஞானச்சுடரை காணலாம். ஞானம் தருகின்ற சுடர் இந்த ஞானச்சுடர். ஞானம் எப்படி வரும் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. சில பேர் ஞானத்தை பெறுவதற்கு கல்வியை காரணமாக காட்டுவார்கள். இப்போ எங்களுடைய ஆசிரியர் சிவநாதன் அவர்கள் சொன்னது போல ஜோகர் சுவாமிகளுக்கு ஞானம் வந்தது குரு பார்வையினால். போய் நல்ல குருவினுடைய பார்வை கிடைத்தால் ஞானம் வரும். இன்றைக்கி இந்த ஆச்சிரமம் இவ்வளவு தூரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மயில்வாகண்ண சுவாமிகளினுடைய ஆசீர்வாதமும் ஒரு முக்கியமான காரணம். இந்த திருவருள் எல்லாம் கைகூடிய இடம் இந்த ஞான பூமி. சுடர் என்று சொல்லுவது எப்போவுமே பிரகாசத்தை தந்து கொண்டிருக்கிற ஒன்று. முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கிற வேலும் அதுதான். எப்பொழுதுமே பிரகாசத்தை ஒளியை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அப்போ இந்த ஞான சுடரனுடைய இன்னொரு பொருள், முருகப்பெருமானை வழிபடுகிறவர்களுக்கு ஞானம் தானாக கிடைக்கும். இதெல்லாம் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிற பல கருத்துக்கள். சில விடயங்கள் யாரும் மனதுக்குள்ளே நினைந்து அது வழிபடுவதில்லை, அது தானாக வழிபடும். அப்படி தானாக வழிபடுகின்ற பொழுது அது இறையருள் பெற்றது. இந்த தேவார திருவாசகங்கள் எல்லாமே இறையருளோடு நமக்கு கிடைத்தவை. யாரும் திட்டமிட்டு இப்படித்தான் பாட வேண்டும் என்று முடிவு செய்து பாடுவதில்லை. ஞானத்துடனுடைய வளமை போல ஞானத்துடனுடைய அமைப்பு என்பது ஒரு ஒழுங்குக்குட்பட்டிருக்கிறது. முன்பக்கம், அந்த முன்பக்கத்தை பார்த்த உடனே நமக்கு அந்த ஆச்சிரமத்தினுடைய பார்வை கண்ணுக்குள்ளே வந்துவிடும். எனக்கு இந்த முன்பக்கத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய இந்த ஆச்சிரமத்தினுடைய முன்பக்கத்திலே இருக்கிற பூவரச மரமும் அதனோடு சேர்ந்த அமைப்பும் முழுமையாக இந்த முன்பக்கத்தில் வந்தால் ஞானச்சுடர் இன்னும் ஒரு படி நமக்கு ஒரு கவர்ச்சியை தரும் என்று நான் கருதுகிறேன். அதே போல் முருகப்பெருமானுடைய இன்றைய சன்னதியினுடைய நிலை, அன்றைய சன்னதியினுடைய நிலை, இன்றைய சன்னதியினுடைய நிலை என்று ரெண்டு பக்கமாக பார்க்கலாம். அதான் வளர்ச்சி. மாற்றத்துக்குள்ளாகி கொண்டிருக்கும். அற்புதமாக ஒரு அட்டைப்படத்தை போட்டிருக்கிறார்கள். இந்த நூலுக்குள்ளே போய் இதிலே என்ன இருக்கிறது என்பதை சொல்லுவதற்குத்தான் என்னுடைய அன்புக்குரிய தம்பி கைலைநாதன் இங்கே வந்திருக்கின்றார். ஆகவே அந்த வேலையை நான் பார்க்காமல் இங்கே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இந்த நூல் அமைப்பு முறையிலேயே முதல் எடுத்த உடனே திருக்குறள் வரும், கீழே ஒரு நற்சிந்தனை வரும், ஜோகர் சுவாமிகளுடைய நற்சிந்தனை ஒன்று வரும். அதுபோல் சுடர் தரும் செய்தி என்று சொல்லி ஒரு செய்தி இங்கே வரும். பழைய தேர், அந்த பழைய தேர் என்பது இந்த ஆலயத்தினுடைய சன்னதியானுடைய ஆச்சிரமத்தினுடைய ஆலயத்தினுடைய ஒரு பெரிய சரித்திரம் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த தேர் உருவாக்கப்பட்ட கதை, அந்த தேரை உருவாக்கிய சிற்பிகள் தமிழ்நாட்டிலே இருந்து வந்து இங்கே இந்த தேரை செய்த பொழுது அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட நெறி, அப்படி அவர்கள் இங்கே தேர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே உள்ள ஒரு ஆலயத்துக்கு தேர் செய்ய வேண்டும் என்று வந்து அவர்களை அழைத்தார்கள். எனக்கு தெரிந்த ஒரு விடயம். அப்படி அழைக்கிற பொழுது அந்த சிற்பாசிரியார்
திருவாரூரிலிருந்து வந்தவர், அவர் மறுத்தார். நான் அந்த தேரை செய்யவில்லை என்று சொல்ல அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் அவரை கடிந்து அன்போடு வேண்டிக் கொண்டதன் காரணமாக அவர் அந்த தேரை செய்ய புறப்பட்டார். அந்த தேரை செய்கிற பொழுதே அவருடைய மனதுக்குள்ளே இருந்த ஒரு விடயம், நாங்கள் இங்கே வருவது வழக்கம், வந்தால் அதில் அந்த கொட்டையைக்குள்ளே அவர் இருப்பார். காலையில் போய் ஆற்றங்கரையானுடைய ஆற்றிலே எல்லாம் குளித்து நீராடி எல்லா பூசைகள் எல்லாம் செய்து அதுக்கு பிறகுதான் தன்னுடைய அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வேலையை தொடங்குவார். அந்த தொழிலே காட்டிய அந்த பக்தி பேசுகிற பொழுது தேரொன்று தொடங்குகிறேன், ஆனால் முடிப்பேனோ தெரியவில்லை என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த தேர் முடிக்காமல் தான் இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள், அங்கே அந்த தேர் இருக்கிறது. அந்த தேர் முடிவுறாமல் இருக்கிறது. அது எந்த ஒரு காரியமும் இறை அருள் என்பது வேண்டும். அந்த இறை அருள் இல்லாமல் செய்ய முடியாது. அதுபோல இந்த தேர் எவ்வளவு அற்புதமான தேர். ஆனால் நடந்தது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நான் முருகப்பெருமான் தீர்மானிக்க வேண்டும், இதுதான் எனக்கு வேணும் என்று. அந்த தீர்மானம் பிழைச்சதுனால் யார் என்ன செய்தாலும் நடக்காது. ஆச்சிரமத்தினுடைய பணிகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளோடு நடைபெறுகின்ற பணி. இப்பொழுது அதிக அளவிலே இந்த யூடியூப் அதுகள் எல்லாம் ஆச்சிரமத்தினுடைய இந்த பணிகளை பற்றி எல்லாம் விரிவாக வந்து கொண்டிருக்கிறது. அது காலத்தின் தேவையும் கூட. என்னால் ஒரு ஆச்சிரமம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆச்சிரமத்தினுடைய வேலைகளிலே ஒன்று அன்னதான பணி என்பது, அது முருகப்பெருமானுடைய பணியாக அந்த காலத்திலிருந்து இருக்கிறது. அதுபோல இந்த ஞானச்சுடர், இந்த ஞானச்சுடர் ஒரு பெரும் பணி, யாரும் நினைத்து பார்க்க முடியாத பணி. எனக்கு தெரியும், ஒரு மலரை வழிபடுவதாக இருந்தால் அதற்கு கட்டுரைகள் தேடி செருப்பு தேய வேணும் என்பதை நான் அனுபவித்திருக்கின்றேன். யார்ட்டையாவது ஒரு கட்டுரை வேண்டவானால் செருப்பு தேயும். கலாச்சார மலர்களை வெளியிடுகிறோம். கலாச்சார மலர்களை வெளியிடுகிற பொழுது ஒரு கட்டுரையை தாருங்கள் என்று அவரிடத்தில் கேட்டு வேண்டி பெறுவதற்கு பெரும் துன்பம். கடைசியாக ஒரு பேப்பரில் எதுவோ எல்லாம் கிறுக்கி எழுதி போட்டு தந்துட்டு சொல்லுவார்கள், இதை கொண்டு போய் நீங்கள் தட்டச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தட்டச்சு எடுக்க வேண்டும் கொண்டே கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால், அதை அடிக்க ஒழிக்கிறவருக்கு மண்டை கலங்கிடுவேன்னா அது என்ன எழுதியிருக்கிறார் என்பது வாழ்ந்து முடிக்க முடியாது. இதான் நிறைய. அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு அற்புதம், அந்த மலருக்கான கட்டுரைகள் அங்கே வந்து குவிந்து கிடக்கின்றன. இந்த கட்டுரையிலே எதை எடுத்து பிரசுரிப்பது என்பதுதான் பிரச்சனை. அப்படி தெரிவு செய்யப்பட்ட கட்டுரைகளை உள்ளடக்கியதாகவும் நல்ல நிகழ்வுகளை காட்டுகின்ற படங்களையும் கொண்டு இந்த மலர் வந்திருக்கிறது. இந்த மலருடைய சிறப்பு, அருணகிரிநாதர் விழா இங்கே நடைபெற்றது. அந்த விழாவை பற்றிய கட்டுரை படங்கள் எல்லாம் அழகாக போடப்பட்டிருக்கிறது. ஞானச்சுடரை வாசியுங்கள், அதிலே உள்ள கருத்துக்களை உள்ளத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் வாசிக்க கொடுங்கள். அப்படி கொடுக்கிற பொழுதுதான் இந்த ஞானச்சுடருடைய நோக்கம் நிறைவேறும் என்று கூறி இந்த வெளியீட்டுரையை நிகழ்த்த எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.